ஹாய் வாங்க வணக்கம். உலகத்தில் 2 வகையான காகிதம் இருக்குது. அதில் ஒன்று பணம், 2வது காகிதம் புத்தகம். அந்த 2வது காகிதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா 1வதாக இருக்கிற காகிதத்தை சுலபமாக பெற்றலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பணம் இல்லைன்னா பணத்தை கூட எடுக்க முடியாது. உண்மைதான். பணம் இல்லைன்னா பணத்தை கூட எடுக்கணும். அந்த பணத்தை எடுக்கிறது கூட பாடை கட்டுறதுக்கு, அது தூக்கிறதுக்கு, அதை கொண்டு போய் அங்கே புதைக்கிறதுக்கு, குழி தோண்டுறதுக்கு, எரிக்கணுனாலும் விறகுக்கு, அதுக்கு ஊற்றி எரிக்கிறதுக்கான பொருளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. கருவிலிருந்து கல்லறை வரை பணம் இல்லைன்னா சில்லறையாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல. இந்த உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. பணம் இல்லாதவங்க மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறான். என்னோடய வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன். என்னையா பணம் 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 நம்மளோட வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக பணமே ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. மனுஷனுக்கு கூட வரணும். நீ என்ன தான் பணத்தை கொடுத்தாலுமோ பணம் போய் குழி தோண்டாது. அந்த மனுஷன் கையில் கொடுத்தா தான் அந்த மனுஷன்தான் போய் குழி தோண்டணும். உண்மை தானே? அதனால் பணத்தையும் மதிங்க, பணத்தோடு சேர்த்து மனுஷனையும் மதிங்க. பணம் மட்டுமே இல்லாமங்க, பசிக்குதுன்னா பணத்தை அள்ளி சாப்பிட முடியாது. ஆனால் பணத்தை கொடுத்தா தான் பொருள் கிடைக்கும். அந்த பொருளை உருவாக்குறது விவசாயிங்க. அவனும் ஒரு மனுஷன். அதனால் பணத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ மனுஷனையும் அந்த அளவுக்கு சமமாக மதிக்கணும். அப்போ தான் வெற்றி நிச்சயம். திமிரில் ஆடக்கூடாது. சரிங்களா? இது நல்லவங்களுக்கு பாதிப்பு இல்லை நான் பேசுகிறது. கெட்டவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கான். கெட்டவங்கன்னா யார் நினைக்கலாம்? பணத்தை மட்டுமே பெருசாக நினச்சி மதிக்கிற ஜென்மங்களுக்கு உரைக்கும். அப்புறம் எப்படி சொல்கிறது, உண்மையாகவே பணத்தை மட்டுமே பெருசாக நினைக்கிற ஜென்மங்கள் கண்டிப்பாக இது உரைக்கும். மனுஷனாக பாருங்கய்யா. ஏன் பணத்தை பார்க்குறீங்க? பணத்தையும் பார்க்கணும், மனுஷனையும் பார்க்கணும். நிறைய பேர் மனுஷனை மதிக்கிறது இல்லை. அந்த பணத்தை மட்டும்தான். யாருக்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள மட்டும்தான் ஒரு மனுஷனான்னு நினைக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஒரு இதாக அடிமையாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பணம் இருக்கிறவன் எப்படி சொல்கிறது அந்த தெரியல, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஒரு கருத்தாக எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். லாஸ்ட்டில் சொதப்பிட்டேன் சார்.